அஜித் சார் மீட் பண்ணும்போது அஜித் சார் கேட்பாரு, என்ன யோகி பாபு எப்படி இருக்க அப்படின்னாரு. நல்லா இருக்கு சார் அப்படின்னா. நல்லா இருக்குண்ணே அப்படின்னா. அப்புறம் என்ன படத்துலேருந்து வரீங்க? ஆனால் இது மாதிரி சர்கார் படம், விஜய் சார் படம் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அங்கேருந்து ஓ படம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னாரு. நல்லா போயிட்டு. சார் எப்படி இருக்காரு விஜய் சார் அப்படின்னாரு. எனக்கு அப்படியே அடா ரொம்ப நல்லா இருக்கா சார். சூப்பர் நல்லா இருக்கார்ல. ஓகே அப்படின்னு. இப்போ நான் அங்கே முடிச்சு இங்கே வருவேன். இங்கே வந்து சர்கார் ஷூட்டிங் வந்திருக்கேன். சர்கார் வரும்போது ஈவிபியில் வந்து நான் வந்த மதியம் வந்து அண்ணன் உட்காந்துருந்தார், விஜய் நான் உட்காந்துருந்தேன். என்னடா எங்கடா சுற்றிட்டு வர அப்படின்னு. எங்கே போச்சு வண்டி அப்படின்னு. ஆனால் இது மாதிரி நான் ஹைதராபாத் போயிருந்தேன். என்ன படம் அப்படின்னு. அஜித் சார் படம் விஸ்வாசம் போயிட்டு வரேன் அப்படின்னு. ஓ அப்படியா சூப்பர் சூப்பர். சார் எப்படிதான் இருக்காரு அப்படின்னு. இது சத்தியமாக நடந்து ஒன்றா அது அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். அஜித் சார் பற்றி விஜய் சார் விசாரிப்பாப்புல, விஜய் சாரை பற்றி அஜித் சார் விசாரிப்பாப்புல. அப்போ விஜய் என்ன சொன்னார், அண்ணன் வந்து இது மாதிரி வந்து அட்லி படுகு விட்டுருலாம் ஒரு தூங்கட்டும். அதுதான் அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப கேர் பண்ணுவார்ல அவரு. பார்த்துக்கோ உடம்பு பார்த்துக்கடா உடம்பு பார்த்துக்கோ எப்பவுமே அதான் சொல்லுவாரு. இதே தான் வந்து அவரு நான் மீட் பண்ணும்போது எல்லாம் ஆமா அவரு வந்து அவரு விசுவாசம் பண்ணும்போது அவர் விசுவாசத்தில் பண்ணும்போது கூட அவர் பார்த்துட்டு கொஞ்சம் அந்த டைம்ல கொஞ்சம் இதுவாக தான் அந்த டைட் ஒர்க்கு. அப்போ சொல்லுவாரு அஜித் சார் சொல்லுவாரு, யோகி நமக்கு முகம் உருவம் இதுதான் நம்ம சொத்து, கேர் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து என்ன அக்கறை அப்படின்றது வந்து மற்றவங்களுக்கு கூட வருமானு தெரியாது, நமக்கு சொந்த பந்தத்துக்கு கூட வருமானு தெரியாது. இவங்க வந்து அவங்க கூட ஒரு சாதாரண ஒரு நடிகர் காமெடி நடிகர் நடிக்கும் போது அவங்களுக்கு வந்து இன்வால்மெண்ட் நம்மளால வைக்கிறாங்க. அப்போ எல்லாருமே நமக்கு பிடிக்குது. எனக்கு இவங்க ரெண்டு பேருமே பிடிக்கும். அஜித் சாரையும் பிடிக்கும், விஜய் சாரையும் பிடிக்கும். இவரும் வந்து எனக்கு வந்து நிறைய நல்ல விஷயம் தான் சொல்லுவார், அவரும் நிறைய விஷயம் சொல்லுவார். ஆனால் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் யோகி பாபு அப்படின்னாரு. சார் என்ன சார் அப்படின்னு. நீ படம் ஃபுல்லாக ஏன் வரல நீங்கள் அப்படின்னாரு. சார் இல்லை சார் அது படம் ஃபுல்லாக வந்து அந்த வண்டியில் ஏறுறது மேட்ரு இருக்குல்ல சார், அது கொஞ்சம் இதுவாகிடும் சார் கொஞ்சம் அந்த. ஏன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து திடீர்னு வண்டியில் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணிவிட்டு டக்குன்னு வண்டியில் ஏறுனா அது வந்து அது சுவாரஸ்யம் இருக்காது. கொஞ்ச நேரம் அவங்க மேலே நயன்தாரா மேலே அப்படி ஒரு ட்ராவல் போயிட்டு கொஞ்ச நேரம் இல்லாமல் கேப் விட்டுட்டு நயன்தாரா அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அப்போ என்ட்ரி ஆனாங்க. என்ட்ரி ஆகி வண்டியில் ஏறினதுக்கப்புறம் ஆடியன்ஸ் தெரியும், சரி இவர் தான் மாட்ட போகிறார், இவர் தான் ஆடு வெட்ட போகிறாங்க இவர் உள்ள வச்சு அப்படின்னு ஆடியன்ஸுக்கு ஒரு இது வரும். அதுக்கப்புறம் ஒரு ட்ராவல் அப்படின்னா அவருக்கு இருந்தாலும் வந்துடுவான் அப்படின்னு. அதுதான் ஃபஸ்ட்டு அந்த சார்கிட்ட ரஜினி சார்கிட்ட நான் பேசுறது. அவர் ரஜினி சார்லாம் வந்து சேர் போட்டாருன்னா வாங்க உட்காந்து தனியாக உட்காந்து யோகி பாப்பா வாங்க உட்காருங்க. நான் யோசிக்கிறேன் நம்ம கூட ஒரு 2 நிமிஷம் கேரன் போகலான்னு யோசிக்கிறோம். ஆனால் அவர் பாருங்க சேரை போட்டு அப்படி உட்காந்து பாரு உட்காந்து அப்படி வெயில் உட்காந்து அப்படி உட்காந்து யோகி பாபு வாங்க எனர்ஜி. ஒரு ஷாட்டுக்கு போகிற நான் யோகி பாபு நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்னால